அனைவருக்கும் வணக்கம். இதை தான் நம்ம மொதல் வீடியோவாக போட்டிருக்கணும். கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் கேட்ட அந்த சிபிஐ விசாரணையை நம்ம முதல் விஷயமா பேசி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு முக்கியமான மாநாடு ஒன்று நடந்துச்சு. திமுகவோட மாநாடு, நிர்வாகிகள் மாநாடுன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், நிர்வாகிகளாகவே இருக்கட்டும். அந்த மாநாடை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ அந்த திருச்சி மாநாட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது முதல்ல வருவோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மாநாடாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு சின்ன ஒரு மக்கள் சந்திப்பு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட அதை அனுமதி அப்படின்றதும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம வாங்குகிற அந்த தேதிகள் அப்படின்றதும் ரொம்பவே மோசமான நிலைமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அளவுக்கு இறங்குற அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட மாநாடு மட்டும் டக்குன்னு நினச்ச உடனே போட்டுருவாங்க. மக்களோட கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்ச காசில் மாநாடை நடத்தி முடிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க இந்த மாநாடு அப்படின்றது குடிபோதை மாநாடாக தான் இருந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு 3 மணிக்கெலாம் மாநாட்டுக்கான அந்த ஒரு பிரியாணி பொட்டலங்கள் விநியோகித்ததை பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா நாய் கூட சீண்டாதுங்க, அவ்வளோ கேவலமாக அந்த சாப்பாடோட படுத்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கும்போது இவங்க அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே போடுறது, அந்த குடிச்சிட்டு ஒரு சைடிஸ் மாதிரி அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போகிற அவலங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேச வரல, ஓரமாக வச்சுக்குவோம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி விநியோகத்தை பண்ணது, தண்ணி பாட்டில் கொடுத்தது, இன்னும் நிறையா சம்பவங்கள் வேலைகள்லாம் பார்த்தது, இன்னும் கூட விட்டால் பாத்திரம் கூட கழுவிருப்பாங்க முழுக்க, என்னமோ தெரில. காவல்துறையினர் தான் இந்த வேலையெல்லாம் அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. காவல்துறையினர் என்ன பணிலாம் செய்கிறாங்களோ இல்லையோ, முழுக்க முழுக்க திமுக மாநாட்டுக்கான பெருமளவு பணிகள் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று நம்ம சிஎம்மோட என்ட்ரியை நம்ம சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் போடப்பட்ட அந்த ரோட்டில் வந்த உடனே ரேம்பில் ஏறிட்டு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா சைட்லேருந்து துண்டுகள்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலில் தெரியாமல் துண்டை போட்டாப்புல. அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரில. துண்டை அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட்பால் மாதிரி அப்படின்ட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதை ஏன் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் துண்டை அவமதிச்சிட்டாங்கப்பா. இது என்ன வெறும் துண்டா, நம்ம கட்சி கொடி இல்லையா, இதை இப்படிலாம் பண்ணலாமா, எவ்வளோலாம் வீரவசனம் பேசுனாங்க. இன்னைக்கு கட்சியோட தலைவர் தன்னோட துண்டை அப்படியே கால்பந்து மாதிரி ஆடிட்டு போகிறாப்புல அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம். எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்காக நம்ம கேட்டுட்டோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக மாநாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேன் ஒன்று கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனது என்னமோ குறுக்கால ஒரு பன்றி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முக்கிய காரணம் எல்லாரும் மறைக்கப்பட்டது, டிரைவர் போதையில் இருந்தார், பயங்கர சரக்கு அடிச்சிருந்தாப்புல. இதுதான் காரணம். இதை ஏன் நம்ம சொல்ல வரோம்னா, நேற்று சாயந்தரமே இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில டீட்டெயில் தான் எடுக்கணுமா இல்லையா. அந்த ஒரு தஞ்சாவூர் கிரீன் சிட்டி அப்படின்ற இடத்துல தான் வண்டி கவுந்துருக்கு. வண்டியோட டிரைவர் மட்டும் கிடையாதுங்க, வண்டியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் ஃபுல் போதை அதில் இருந்தனால தான் அவங்களால டக்குன்னு மீள முடியல. அவங்க 12 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 4 பேருக்கு ரொம்ப மோசமான காயம், மிச்சம் 8 பேருக்கு லேசான காயங்களோட தப்பிச்சிட்டாங்க. அந்த மோசமான காயப்பட்டவங்களுக்கு இருக்கட்டும், அது இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்மளே நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா திமுக அல்லாத மற்ற மீடியாக்களில் வந்த நியூஸும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகி போச்சு. என்னடா அது வந்துச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் இப்போ கூட தஞ்சாவூரில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கீழே விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பையனுக்கு தலை உடஞ்சிருச்சு. இதை 3 நாள் பார்த்தீங்கன்னா போட்டு இந்த சன் நியூஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ மற்ற ஊபி ஊடகங்கள், இப்போ சன் நியூஸ் ஊபி ஊடகம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மறைமுகமாக இருக்கிற ஊபி ஊடகங்கள்லாம் போட்டு காமிச்சு மக்கள்கிட்ட அந்த நியூஸை சொல்லிட்டு, ஐயோ விஜய் கூட்டத்தில் இங்கேயுமாம்ல சம்பவம் நடந்து போச்சு, விழுந்துட்டானாம்ல பையன் ஒருத்தர், இந்த மாதிரி சம்பவம் ஆயிப்போச்சு, இன்னிலாம் யாரும் கூட்டத்துக்கு போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற பயல்களா கேட்டுக்கங்கடா, வெளியிலலாம் போயிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரியான சம்பவத்தை போட்டு காமிச்சாங்க. இன்னைக்கு ஒரு வேனே கவுந்துருக்கு. அந்த வேன் கவுந்து நடு ரோட்டில் கிடக்கு, மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு வழியாக தான் மாநாட்டுக்கு போகணும். அடுத்தடுத்து அந்த உடன் பிறப்புகள் வண்டியில் போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட நின்று என்னன்னு பார்க்கலங்க. அந்த கொடுமையெல்லாம் வேற அரங்கேறிருக்கு. அந்த வேனில் வந்தவங்க சில பேர் நின்றுட்டு என்னையும் கூட்டிகிட்டு போங்கடான்ற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் யார் ஒருத்தருமே வண்டி நிப்பாட்டலை. என்னடா அது இப்படி ஒரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டம் நின்று அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் ஏற்றி விட்டுட்டு அந்த ஒரு பொண்ணு
பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி விட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு சொல்லி வர வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே இறங்குனாங்க. இது வந்து நண்பர்கள் செய்யலை, அங்கே சுற்றி இருந்தவங்க செஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 12 பேருக்கு மேலே காயமாயிருக்கு. இப்படி அடுத்தடுத்த வண்டிகள் போயிட்டே இருக்கு. நிப்பாட்ட சொல்லி சில பேர் கை காட்டுறாங்க, யாருமே நிற்கல. அப்படின்னா காசுக்கு வந்த கூட்டம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதை மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால சொன்னோம். நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த ஆக்சிடென்ட் என்னதான் ஆச்சு, எதுவும் ஆயிடுச்சா, யாரும் இறந்துட்டாங்களா, எல்லாம் எதுவும் காயமா எதுவும் மறைக்கிறாங்களே அப்படின்னு மாதிரி கேட்டிங்க. யாரும் இறந்தெல்லாம் போல. ரொம்ப தீவிரமான காயத்தில் 4 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு மேலே லேசான காயங்களோடு இருக்காங்க. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அந்த அதுக்கு முன்னாடி தான் அதிமுகலேருந்து வந்தவங்கள இணைப்பு விழான்னு சொல்லிட்டு நம்ம மதுரை ராயபாளையத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஒரு 50 பேராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களோட தலைமையில் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்களாம். ஒட்டுமொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கிறவங்க அவங்களே அங்கே நின்று பேட்டி கொடுத்தாங்க. ஓபிஎஸ் அவர்களே அந்த மேடைக்கு கீழே நின்று அசிங்கமாக பேசுனதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அங்கேயே நின்று மனசு கண்கலர் அளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அநாகரிகமான ஒரு பேச்சுக்கள் அதிக அளவில் இருந்ததாக சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் அப்படின்றது முழுக்க திமுகவுடைய மாநாடாக நடக்கும்போது அவங்க அதெல்லாம் கலந்துக்கல. பூராமே காசுக்கு வந்த கூட்டம் தான். அந்த கூட்டமும் சரி இந்த கூட்டமும் சரி எல்லாம் காசுக்கு வந்த கூட்டம் தான். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தில் சிஎம் அவர்களும் சரி மற்ற தலைவர்களும் வந்து பேசும்போது எனக்கும் வந்து இன்னைக்கு செங்கோல் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டதாகவும், இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து அதை கொடுத்து தனிப்பட்ட முறையில் வால்லாம் எடுத்து வீசி பல வகையான ஃபோட்டோக்கள்லாம் எடுக்கு, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நடந்ததை காப்பி அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாநாடு நடந்துருச்சு, ஒரு வழியாக நடத்தி முடித்தாங்க. சாப்பாட்டு வீணு, எல்லாத்துக்கும் எல்லாமே வீணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் தோணுதுன்னா, எதுக்கு இந்த மாநாடு நடந்துச்சு? இப்போ ஒரு காரணம் வேணுங்க. மக்கள்கிட்ட நாங்கள் 4 விஷயத்த சொல்ல போகிறோம். நம்மளால் வந்து மக்களை பார்க்க முடியல. அப்புறம் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. 4000 பேர் 3000 பேர் தான் அனுமதி, ஒரு அரங்குக்குள்ளே தான் பேசிக்கிறணும், மித்தவங்கள்ட்ட நீங்கள் கையை கூட காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் ஒரு மாநாடை போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம நின்று பேச போகிறோங்க. இது வந்து நியாயமாக நடக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் மாநாடு போடுறீங்க? வாரத்துக்கு ஒரு மாநாடு போட்டுக்கிறீங்க, அடிக்கடி என்னன்னா வண்டியில் போய்க்கிறீங்க, திடீர்னு பார்த்தா மேடையில் நின்று பேசுகிறீங்க, அதே தானே அந்த மாநாட்டிலையும் பேசுகிறீங்க. இன்றைக்கி வேற பார்த்தா நம்மளோட திட்டத்தை நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்கன்னு வேற சொல்கிறாரு தலைவர். அப்படி என்னத்தை காப்பி அடித்தார்? நீங்கள் தான் பாட்டிலேருந்து ரேம்ப்லேருந்து அங்கே இருக்கிற ஒரு செட்டிங்லேருந்து ட்ரெஸ்ஸு வரைக்கும் காப்பி அடித்து வச்சுருக்கீங்கன்றது தமிழ்நாடே இன்றைக்கி சிரிப்பாக சிரிக்குது. ரைட்டு, அதை தான் பேசுகிறாரா? இன்றைக்கி திமுக சைட்லேருந்து நிறைய அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள், சில கவுன்சிலர்கள்லேருந்து சில நிர்வாகிகள் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. லஞ்ச புகார்கள், வீடை ஆக்கிரமித்து ஒரு ஹாஸ்பிட்டலை ஆக்கிரமித்து வீடாக மாற்றிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு எதுக்காக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடுறதுக்காகவும் தளபதி விஜய் அவர்களை அவமானப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் போடுறாங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. அங்கேயும் சில பேர் வந்து தமிழக வெற்றி கழக நபர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து யார், நம்ம இளைஞர்கள் தான், வேற யாரும் கிடையாது. இளைஞர்கள் அங்கேயும் நின்று இங்கேயும் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத காமிக்கிற மாதிரி ஃபோட்டோஸு கொடியெல்லாம் காமிச்சதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது எதுக்கு மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வரோம்னா, இவங்க மாநாடை பற்றி நீங்கள் நம்ம பேசலையே, எனக்கா நீங்கள் காலையிலே இதை நீங்கள் போடுவீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி அவலங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இங்கே குடிச்சு வந்து மட்டையாகிறத நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போய் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியோட நெடுஞ்சாலையவே அடைச்சி 4-5 ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட வழி இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதே, இதை ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ குறிப்பாக ஒரு மாநாடு நடக்குதுங்க. அந்த மாநாட்டில் என்னங்க மிஞ்சி போனால் வாழைக்காய் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கரும்பு பிடிட்டு போவாங்க, இது தானங்க நடக்கும். சேரெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, நீங்கள் சேரெல்லாம் தூக்கக்கூடாது, நீங்கள் சேரெல்லாம் தூக்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க சேரை உடப்பாங்க, நீங்கள் சேரை தூக்கிட்டு போனீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேரை வச்சுருங்க, சேருக்கும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் காசை தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே நம்ம தெரில. இப்போ சேர்லாம் நகல்றது இல்லை, அங்கேயே தான் இருக்குது. வாழைத்தாறு கரும்பு இதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது, லாரியாக போகுதுன்னு சொல்லலாம். நடக்கும், இதெல்லாம் எல்லா மாநாட்டிலையும் நடக்கிறது தான். குறிப்பாக இவங்க மாநாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான். அதனால் நம்ம அதை பற்றி பேச விரும்பலை. இந்த மாநாட்டை நம்ம குறிப்பாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் தானே பேசணும்.
அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கான மாநாடு. ஏன்னா இந்த திருச்சி மாநாட்டத்தை பற்றி நம்ம பேசுறது ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரப்போகிற இந்த மாத கடைசிக்குள்ளேயோ இல்லை அடுத்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயோ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக மாநாடு திருச்சியில் தான் போட போகிறாங்க. அது வந்து முடிவாயிருச்சு. ஏன் இப்படின்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சியில் மாநாடு போட்டிருக்கிறதுக்கு காரணம் திருச்சியில் மாநாடு போட்டால் திருப்புமுனையாக அமைஞ்சிரும், இது அவங்களோட 12வது மாநில மாநாடுன்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட 3வது மாநில மாநாடு திருச்சியில் நடக்க போது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தி ஆகணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அனுமதி அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு மாநாட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக பெருமையாக பேச வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமாக வந்துடும். இதை ஒரு மாநாடு அப்படின்றது இன்றைக்கி திருச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியே பார்த்திங்கன்னா தமிழகத்தோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு இடத்துல மாநாடு போடுறது அப்படின்றது கண்டிப்பாக எலெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு முடிவை தரும் அப்படின்னு நம்புறனால தான் எல்லாருமே திருச்சி, இப்போ கூட சீமான், அடுத்து ஸ்டாலின், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஒரு திருச்சி மாநாடு அப்படின்றது எந்த ஒரு கட்சிக்கு திருப்புமுனையாக அமைதுன்னு நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.